வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் 7.1 அஸ்ட்ரா கிட் ஆம்பிளிஃபையர் ஃப்ரண்ட் பேனலை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பேக் பேனலில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது என்று பார்க்க போகிறோம். அந்த அஸ்ட்ரா கிட்டோட பாட்டம் போர்டை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பனானா ஸ்பீக்கர் ஜாக்கு, பவர் ஜாக்கு எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பவர் ஜாக்கை முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும், ஜாயின் பண்ணணும். அதுக்கு அந்த அந்த பவர் ஜாக்குள்ளே ஒரு பீஸ் ஒன்று போடணும். 3 ஆம்ஸ் பீஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அதை அந்த பேக் பேனலில் ஃபிட் பண்ணிக்கலாம். 2 ஸ்க்ரூ போட்டு நட்டு போட்டுக்கலாம். அப்படியே நட்டை டைட் வச்சுக்கலாம். 2 நட்டை டைட் வச்சுக்கிட்டு அடுத்து ஆன் ஆஃப் சுவிட்சு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதை அப்படியே அந்த சுவிட்சை அந்த ஹோல்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிக்கிறோம். முன் பேனலில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு இருக்குது. இந்த சுவிட்சை நான் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு நான் அசெம்பிள் பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்து எக்ஸாஸ் ஃபேனு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இது 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிறது. ஒரு 4 ஸ்க்ரூ நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். இப்போ நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்பீடில் புதுசாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவங்களுக்காக தான் நம்ம சேனலே ஆரம்பித்தோம். இப்போ அந்த ஃபேனுக்கு ஸ்க்ரூ போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வயரை கீழே வர மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ அந்த நட்டை டைட் வச்சுக்கலாம். போல்ட்டு நட்டை டைட் வச்சுக்கலாம். இது பேக் சைடு உள்ள அத்லெட்டிக் பேனலு. இது நம்ம இந்த பேனலை அந்த கேபினெட்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முன் சைடு பின் சைடு ரெண்டுமே ஓப்பனில் தான் இருக்குது அந்த பேனலு. இது அதாவது கேபினெட்டு. அடுத்து அந்த பனானா ஸ்பீக்கரு ஜாக்கை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதை அந்த நட்டை கழட்டிக்கிட்டு அந்த வாசர் ஒன்று இருக்கும், அதையும் கழட்டிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காடி மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மேடு மாதிரி இருக்குது பாருங்கள், காடி. இதை காட்டுறேன் பாருங்கள். அந்த காடியை கரெக்டாக பொசிஷன் வச்சுக்கிட்டு இந்த பேனலில் அதேமாதிரி காடி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த காடி இருக்குது பாருங்கள். அந்த காடிக்கு கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே உட்காந்துக்கிறோம். அப்படியே இந்த மூடியை போட்டுக்கணும். இந்த பேக் சைடு இருக்குது, அதுலேயும் அந்த காடி இருக்கும். இந்த ஒரு காடி மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷன் வச்சு அந்த வாசரை போட்டுக்கிட்டு நட்டை டைட் வச்சுக்கலாம். இது செக் நட்டு. ஃபஸ்ட்டு அந்த நட்டை டைட் வச்சுக்கலாம். இது சும்மா வச்சுக்கிட்டு அந்த ஃபஸ்ட் நட்டை நோஸ் பிளேயர் வச்சு டைட் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா டைட் வச்சுட்டு அடுத்து செக் நட்டை டைட் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மொத்தம் இதில் 20 பனானா ஜாக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 மட்டும் உங்களுக்கு கனெக்ஷன் காட்டுறேன். மிச்சத்தை உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ சப்பு பொறுக்கு நான் பனானா ஸ்பீக்கர் ஜாக்கு கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். இந்த பேனலில் 2 சப்பு கொடுக்கலாம், 2 சென்டர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது.
நம்ம லைன் கொடுக்குறோமோ இல்லையோ ஒரு ஜாக்கை மாட்டி வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நான் இதில் ஒரு சப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா நட்டு டைட் வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு நட்டு செக் நட்டை டைட் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இந்த பொசிஷன் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த கீழே இருக்கிறத உங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு மாட்டிட்டு வரேன் பாருங்கள். மாட்டிட்டேன். இந்த நெட்டு மட்டும்தான் இப்போ நான் நேராக காட்டுறேன் பாருங்கள். மேலேருந்து கீழே வர்றது மட்டும் இந்த பொசிஷனில் வைக்கணும். இப்போ இந்த சைடு மாட்டும் போது மேலேயும் கீழேயும் மாட்டணும். மேலே சிகப்பு கீழே கருப்பு அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 4 லைன் மட்டும்தான் லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணணும். இப்போ நான் ஒரு கருப்பு பனானா ஜாக்கெட்டை சும்மா வச்சு காட்டுறேன். உங்களுக்கு வச்சு டைட் வச்சு காட்டுறேன். இந்த இது ஃபஸ்ட்டு இது மட்டும் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது பாஸ் பண்ணிட்டு திருப்பி வர்றேன். ஓகேங்களா? நல்லா நட்டை டைட் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு செக் நட்டி டைட் வச்சுக்கலாம். இப்போ இது லெஃப்ட்டு ரைட்டு, இது மேலே கீழே வைக்கிற மாதிரி. இப்போ அடுத்து நான் செட்டாக மாட்டின பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மொத்தம் 20 ஜாக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பவர் ஜாக் கொடுத்தாச்சு, சுவிட்சு, ஃபேனு, பனானா ஜாக்கு. அடுத்து வந்து இந்த 7.1 ரிமோட் கிட்டு பாட்டம் போர்டை மாட்டணும். இந்த இதில் மாட்டணும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிமோட் கிட்டு பாட்டம் போர்டை அந்த ஸ்க்ரூலாம் கழட்டிக்கலாம். கழட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஆப்டிக்கல் ரிசீவர்கிட்ட கழட்டும் போது கொஞ்சம் பெண்டாகக்கூடாது, கரெக்டாக கழட்டணும். அதனால் பேக் சைடே ஒரு விரலை கையில் வச்சுக்கலாம். அப்போனா தான் அங்கிட்ட அசையாது. இப்போ எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. மொத்தம் 5 ஸ்க்ரூ கழட்டியிருக்கேன். பாருங்கள், அந்த பொசிஷன் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பேனலில் மாட்ட போகிறேன். இந்த பேனலில் உள்ள அதே பொசிஷனில் வச்சு அந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி நேராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், தெளிவாக இருக்கும், காட்டுறேன். இப்போ கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக அந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டின ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். டைட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு அந்த மாதிரி ரைட்டு லாஸ்ட்டு அந்த 2 ஸ்க்ரூ டைட் வச்சுக்கிங்கன்னா அந்த போர்டு அங்கிட்ட இங்கிட்ட சேக் ஆகாது. அதுக்கு முன்னாடி நடுவில் இருக்க ஸ்க்ரூலாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ அடுத்து தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஸ்க்ரூ வந்து ஆப்டிக்கல் ரிசீவரில் அந்த ஸ்க்ரூ அதை மட்டும் பின்னாடி அந்த ஆப்டிக்கல் ரிசீவரில் லேசாக கை வச்சுக்கிட்டு டைட் வைக்கணும், இல்லைன்னா பெண்ட் ஆகும். இப்போ எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த பேக் சைடு பேனல் மட்டும் கனெக்ஷன் சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உள்ள ஆம்பிளிஃபையர் போர்டு என்ன, ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன, இந்த மாதிரின்னு ஒரு அசம்பிள் வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.